அஸ்ஸலாமு அலைக்கும். தல்ஹா பின் அப்துல்லாஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதாவது: நான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் நின்று ஜனாசா தொழுகை தொழுதேன். அப்போது அவர்கள் ஃபாத்திஹா அத்தியாயத்தை சப்தமாக ஓதினார்கள். பிறகு, நீங்கள் இது ஒரு நபி வழி என்பதை அறிந்து கொள்வதற்காகவே சப்தமிட்டு ஓதினேன் என்றார்கள். இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது. சஹீஹ் புகாரி 1335, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள். சுலைமான் பின் அபி சுலைமான் அஷ்-ஷைபானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதாவது: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக இருந்த ஓர் அடக்கத்தலத்திற்கு வந்து மக்களுக்கு இமாமாக இருந்து இறுதி தொழுகை நடத்தினார்கள். தோழர்கள் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுதார்கள் என்று அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த ஒருவர் எனக்கு கூறினார் என ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்போது நான், அம்ரின் தந்தையான ஷாஃபியே, உமக்கு இதை அறிவித்தவர் யார் எனக் கேட்டேன். அதற்கு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் என்றார்கள். சஹீஹ் புகாரி 1336, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.